வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபையின் உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடும் தினத்தை அனுசரித்து நினைவு கூறுகிறது. குயின்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிட்ஸுக்கு எதிரான டெஸ்டில் அல்கராஸ் வெற்றி பெற்றார். ஷெல்டன் வெளியேறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கஜகஸ்தானுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்காக அந்நாட்டிற்கு பயணம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் முன்கூட்டியே வெளியேறியதால் G7 உச்சி மாநாடு G6 ஆக மாறியது. மீதமுள்ள நாடுகள் உச்சி மாநாட்டை காப்பாற்ற முயற்சி. டிக்டாக் விற்பனைக்கான காலக்கெடுவை 3வது முறையாக நீட்டிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டம். விரிவான செய்திகள். ஜூன் 17ஆம் தேதி உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான ஐநா தினத்தை சவுதி அரேபியா விழிப்புணர்வு நிகழ்வாக கொண்டாடியது. நில சீரழிவுக்கு எதிரான முயற்சியில் 10 பில்லியன் மரங்கள் நடும் திட்டம் உள்ளிட்ட 86 சுற்றுச்சூழல் திட்டங்களை 705 பில்லியன் ரியால் முதலீட்டுடன் செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 3,13,000 ஹெக்டேர் நிலம் மீட்கப்பட்டு 115 மில்லியன் மரங்கள் நடப்பட்டுள்ளன. மேலும் பவளப்பாறைகள், கடல் புல்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை உள்ளடக்கிய கடல்சார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. SABS தாவரவியல் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி அரசும் தனியாரும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தது. பிரெஞ்சு ஓபன் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக களமிறங்கிய உலக தரவரிசை நம்பர் 1 கார்லோஸ் அல்கராஸ் குயின்ஸில் ஆடம் வால்டனை 6-4, 7-6 என்ற கணக்கில் வீழ்த்தி முதல் சுற்று டெஸ்ட் ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். மேலும் டாப் 10 அமெரிக்க வீரர்கள் டெய்லர் ஃபிரிட்ஸ் மற்றும் பென்சில்டன் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தனர். 2023 குயின்ஸ் சாம்பியன் வால்டனை எதிர்த்து அல்கராஸ் வெற்றி பெற்றார். வால்டன் சில சந்தர்ப்பங்களை தவறவிட்டாலும் அல்கராஸ் டை பிரேக்கில் முதலிடம் பிடித்தார். புல்வெளியில் களமிறங்கிய முதல் போட்டியில் வெற்றி பெற்ற அல்கராஸ் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து பிரெஞ்சு ஓபன் வெற்றிக்கு பிறகு மீண்டும் மனதை அமைத்ததாக கூறினார். கடைசி 16 சுற்றில் அல்கராஸ் சக நாட்டவர் ஜா முனாரை எதிர்கொள்கிறார். உலகின் 4வது வீரர் ஃபிட்ஸ் மவுண்டட்டிடம் 3 செட்களில் தோல்வியடைந்தார். ஷெல்டனும் ரிண்டர்க்னெக்கிடம் 2 டை பிரேக்குகளில் தோல்வியடைந்தார். பிரிட்டனின் வீரர் ஜாக் டிராப்பர் அமெரிக்காவின் புரூக்ஸ்பியை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். குயின்ஸில் சின்னர் மற்றும் அல்கராஸை வீழ்த்திய இடது கை வீரர் டிராப்பர் 93% முதல் சேவை புள்ளிகளை வென்று ஒரு பிரேக் பாயிண்டும் எதிர்கொள்ளாமல் ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தினார். கடந்த ஆண்டு ஸ்டட்கார்ட் பட்டிக்கு பிறகு தனது 2வது புல் பட்டத்தை நோக்கி பயணிக்கும் அவர் உகிச்சை வீழ்த்திய பின் அடுத்த சுற்றில் பாபரினை எதிர்கொள்கிறார். கஜகஸ்தானில் செவ்வாயன்று நடைபெற்ற உச்சி மாநாட்டில் சீன தலைவர் ஜி ஜின்பிங் மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தானுடன் நித்திய நட்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சீனாவின் செல்வாக்கை வலுப்படுத்த முயன்றார். மத்திய ஆசியாவில் செல்வாக்கை கட்டுப்படுத்த சீனா ரயில்வே, பசுமை எரிசக்தி போன்ற துறைகளில் முதலீடு செய்ய திட்டமிடுகிறது. ரஷ்யா, ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட பல சக்திகளுடன் 5+1 உச்சி மாநாடுகள் மூலம் மத்திய அரசு நாடுகள் தங்களை வளர்ச்சி பகுதியாக முன்வைக்க முயற்சிக்கின்றன. சீனா தற்போது மத்திய ஆசியாவின் முக்கிய வர்த்தக கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட அதிக முதலீடுகளுடன் ரயில்வே, சாலைகள் மற்றும் வர்த்தக துறைமுகங்களை உருவாக்கி வருகிறது. கஜகஸ்தான் தனது முதல் அணுமின் நிலையத்தை ரஷ்யா கட்டவுள்ளதாகவும் 2வதை கட்ட சீனாவை முன்மொழிந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. மத்திய ஆசியா இயற்கை வளங்களில் மிகுதியாக இருப்பதால் அந்த வளங்களை தடையின்றி பெற்றிடுவதையே சீனாவின் முக்கிய குறிக்கோளாக பேச்சாளர்கள் கூறினர். G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்கூட்டியே வெளியேறியதை அடுத்து மீதமுள்ள 6 நாடுகள் உச்சி மாநாட்டை G6 வடிவில் தொடர்ந்தன. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் நேட்டோ தலைவர் ரட்டேவும் கலந்து கொண்டு ரஷ்யா நடத்திய கடுமையான தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். கனடா $2 பில்லியன் மதிப்பிலான உக்ரைனுக்கான புதிய ஆதரவையும் அறிவித்தது. செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிம வளங்கள் ஆகியவற்றில் நியாயமற்ற கொள்கைகளை எதிர்த்தும் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு செய்வதாகவும் G6 நாடுகள் உறுதியளித்தன. G7 உச்சி மாநாட்டில் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாக ட்ரம்ப் உணர்வற்ற சரணடைவு கோரியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஜூலை 9இல் அதிக வரிகள் விதிக்கப்படும் என அவர் வர்த்தக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரிட்டனுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்த ஆவணத்தை தரையில் வீழ்த்தியதில் பிரதமர் ஸ்டார்மர் அதை எடுத்துச் சென்று சற்று வேறுபட்ட தருணத்தை உருவாக்கினார். G7 இப்போது உலக நிகழ்வுகளை மேல்நோக்கிய வகையில் தங்கள் ஒருமித்த நிலையை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை மூட வேண்டிய கடைசி தேதியான ஜூன் 19 அதற்கான சொத்து விற்பனை நடைபெற செய்ய ட்ரம்ப் அரசு 90 நாட்கள் நீட்டிக்க உள்ளது. இதனால் காலக்கெடு செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கிறது. டிக்டாக் செயலியை அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் எனவும் சீனாவின் ஒப்புதலுடன் விற்பனை முடிக்க முயற்சிக்கிறோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஜனநாயக கட்சி செனட்டர்கள் இந்த நீட்டிப்புக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $23.07. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.10. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $86.50. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $300.36. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.15 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம்.
சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 385 ரியால்கள், 1 பவுண்ட் 3080 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9250 ரூபாய் என்ற அளவிலும், 1 பவுண்ட் 74,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது.